இந்த 24 மரணங்களும் டோட்டலா சைலண்ட் ஆக்கப்பட்டிருந்துச்சு. அது தொடர்பா யாருமே பேச முடியாது. மத்த மீடியாக்களும் அதை டச் பண்றது கிடையாது. பட் இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை தொடும்போது இந்த விவகாரம் ஹோல் தமிழ்நாடுக்கும் சென்று சேர்ந்திருக்கு சார். அதுதான் அதுல முக்கியம். மாலதி, இந்த விஷயத்திலும் போலீஸ் தனது வேலையை காட்டியிருக்கிறது. 24 பேர் 20 பேரோட குடும்பங்களை விஜய் நேற்று சந்தித்தார் அல்லவா? சந்திக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போலீஸ் அங்கே போய் புள்ள தான் செத்துட்டான், குடியிருக்க வீட்டை காலி பண்ண வச்சிருவோம், விஜய் பார்க்க போகாதீங்க, இதில் ஒரு 3 பேர் வரேன்னு சொல்லிட்டு வரல, மீதி இருக்க மேலே கஞ்சா கேஸை போட்டு விட்டுருவேன் தெரியுமா? இப்போவும் விஜய் பார்க்க போறீங்களா, கஞ்சா கேஸ் போட்டுருவேன், ஒன்றை தூக்கி ரிமாண்ட் பண்ணுவேன். அதை மீறி அந்த 20 பேர் சென்றிருக்கிறார்கள். ஸோ இந்த விவகாரத்தை விஜய் கையில் எடுத்து பேசியது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. அவருக்கு வாழ்த்துக்கள் சார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு வந்த நிறைய பேர்த்தை வந்து போலீஸார் மடக்கி வச்சுட்டு அவங்களை ரிட்டர்ன் அனுப்பிவிட்டதா காட்சிகள் வந்து கொண்டிருக்கு. செங்கல்பட்டு இன்னொரு மாவட்டத்தில் சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமா? நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கா? இது இந்த காவல்துறையினரோட சிறுமதியை காட்டுகிறது. நமக்கு எதிராக பேசுகிற ஒரு இஷ்யூவில் போய் கூட்டம் இவ்வளோ சேர விட்டோம்னா நமக்கு என்ன மரியாதை?